தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் உலக குளுக்கோமா வாரம் மார்ச் 8 முதல் 14 வரை அனுசரிக்கப்படுகிறது. கண் மருத்துவ சேவையில் முன்னணி வகிக்கும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் 8 முதல் 14 வரை பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் இலவச கண் பரிசோதனை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. தென்னிந்தியாவின் 24 கிளைகளை கொண்ட கடந்த 46 ஆண்டுகளாக சிறப்பான மருத்துவ சேவையை வழங்கி வரும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை கோயமுத்தூரில் 1.20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கண் மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது. கண் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மருத்துவமனை தொடர்ந்து பல்வேறு முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உலக குளுக்கோமா வாரம் அனுசரிக்கப்படுகிறது. குளுக்கோமா பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க உலக குளுக்கோமா சங்கம் முன்னெடுக்கும் உலகளாவிய முயற்சியாக இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது. நோயாளிகள், கண் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கண் பார்வையை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். குறிப்பாக குளுக்கோமாவை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய வழக்கமான கண் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளின்படி 3 முதல் 5% இந்தியர்கள் குளுக்கோமா ஏற்படும் அபாயத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதில் சுமார் 90% பேர் தங்களுக்கு குளுக்கோமா இருப்பதை அறியாமலேயே வாழ்ந்து வருகின்றனர். உலகளவில் சுமார் 76 மில்லியன் மக்கள் குளுக்கோமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2.1 மில்லியன் பேர் முழுமையான பார்வை இழப்பை சந்தித்துள்ளனர். 4.2 மில்லியன் பேர் கடுமையான பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் மட்டும் 40 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 12 மில்லியன் மக்கள் குளுக்கோமா நோயால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் பார்வையற்றோரில் சுமார் 12.8% பார்வை இழப்பை ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளில் குளுக்கோமா 3வது இடத்தில் இருப்பதாக இந்த நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது மிகவும் அவசியமானதாகும். சமீப ஆண்டுகளில் குளுக்கோமா சிகிச்சையில் குறைந்தபட்ச ஊடுருவும் குளுக்கோமா அறுவை சிகிச்சை முக்கிய முன்னேற்றமாக உருவெடுத்துள்ளது. லேசர் மற்றும் மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாத குளுக்கோமா நோய்களுக்கு இது சிறந்த தீர்வாக அமைகிறது. தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளிலும் இன்ஸ்டன்ட் கேடிபி கிளைட் கேட் மற்றும் மின்ஜாக் போன்ற புதிய MIGS சிகிச்சை முறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தீவிர குளுக்கோமா நோயாளிகளுக்கு ட்ரைபெக்லோக்டாமி, அக்வஸ் ட்ரைனேஜ் ஐ பிளான்ஸ் மூலம் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தி ஐ ஃபவுண்டேஷனின் அனைத்து கிளைகளிலும் ஆண்டுதோறும் 1500க்கு மேற்பட்ட குளுக்கோமா அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றன. உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் 8 முதல் 14 வரை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளிலும் குளுக்கோமா நோயாளிகளுக்கு இலவச கண் பரிசோதனை வழங்கப்படுகிறது. மேலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகளுக்கு 10% கட்டண சலுகையும் வழங்கப்படுகிறது. இதனுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு இடங்களில் இலவச கண் பரிசோதனை முகாம்களும் நடத்தப்படுகின்றன. தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனரும் குளுக்கோமா பிரிவு ஆலோசகருமான டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி, டாக்டர் ஆர் முரளிதர், டாக்டர் ஐமன் அகமது கான் மற்றும் டாக்டர் நிரஞ்சனா பாலசுப்ரமணியம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து குளுக்கோமா நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது அவர்கள் தெரிவித்ததாவது: 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக குளுக்கோமா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதனால் நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து சிறந்த சிகிச்சைகள் மற்றும் மருந்துகளை வழங்க முடியும். குளுக்கோமா என்பது எந்த அறிகுறியும் தெரியாமல் கண் அழுத்தம் அதிகரித்து பார்வை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும். அறிகுறிகள் தென்படாத காரணத்தால் பலர் நோயை தாமதமாகவே கண்டறிகின்றனர். மேலும் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சர்க்கரை நோய், அதிக கிட்ட பார்வை, கண் காயம், கண் வீக்கம், ஸ்டெராய்டு மருந்துகள் பயன்பாடு மற்றும் பிறவி கண் குறைபாடுகள் உள்ளவர்கள் ஆகியோருக்கு குளுக்கோமா ஏற்படும் அபாயம் அதிகமாக உள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மருத்துவமனையின் கண் பரிசோதனைக்கு வரும் நோயாளிகளுக்கு கண் அழுத்த பரிசோதனை, கோனியோஸ்கோபி மூலம் கண் நீர்வடிகால் நிலை மதிப்பீடு, பெரிமெட்ரி மூலம் பார்வை வெளி குறைபாடு பரிசோதனை மற்றும் OCT மூலம் ரெட்டினா நரம்பு நிலை ஆகிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான சொட்டு மருந்து சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் குளுக்கோமாவால் ஏற்படும் பார்வை இழப்பை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன.
குளுக்கோமா என்பது எந்த அறிகுறியும் தெரியாமல் கண் பார்வையை மெதுவாக கவரும் நோய். எனவே அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறை கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி தெரிவித்தார். உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு நடத்தப்படும் இந்த விழிப்புணர்வு மற்றும் இலவச பரிசோதனை நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் பங்கேற்று பயனடைய தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் தகவல்களுக்கு மற்றும் முன்பதிவிற்கு 9442217796 மற்றும் 0422424200 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். So, Glaucoma Week every year is celebrated. It's world over we celebrate this Glaucoma Week, and the significance ஏன்னா this is a blinding disease. இதில் வலி தெரியாமையே கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை போயிடும். ஸோ அன்லெஸ் நம்ம இதை the need of the hour is to see that people do not go to a stage of vision loss which is அது irreversible ஆகிடக்கூடாது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஸ்க்ரீன் பண்ணி நம்ம அவளை ட்ரீட் பண்ணணும். So for that it is very important that you have the right of writing, ability to write in magazines and articles everywhere that glaucoma cannot be overlooked. It is a silent killer, and how soon you diagnose it, how early you diagnose it, you can restore the vision for the people. You can treat them with medicine, surgeries, different kinds of surgeries, different processes. But the most important thing is avala close follow up la vechikano. அந்த டிசீஸ் சிவியரிட்டி பிரகாரம் எவ்வளோ அடிக்கடி கூப்பிடணுமா, வருஷத்துக்கு 2 தடவை கூப்பிடணுமா, 3 தடவை கூப்பிடணுமா, நாங்கள் we would decide. And ஃபேமிலிஸில் டிசீஸ் இருக்குன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் once a year செக்அப் பண்ணிக்கணும். ஸோ there are whole lot of information which is there about glaucoma, and these are my colleagues, Dr. Murlidhar and Dr. Niranjana and Dr. Ayman, and there are others in our team who take care of glaucoma. So I'm going to ask Dr. Murli to take you through the disease and how you treat it and how you diagnose it and all that. And after that we will follow it up with your doubts and questions, and you all should make it a point that you reach out to the audience, the people who watch your TV programs, who read your newspapers, to understand this disease and take adequate precaution. Thank you. வில்லேஜஸ்ல கம்மி பேர் தான் இருக்கா. ஸோ லெவல் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் நம்ம நிறையா பற்றி இன்ஃபர்மேஷன் தமிழ் பேப்பர்ஸில், மேக்சின்ஸில், ஆர்டிகல்ஸு எல்லாமே நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லாருக்கும் ஐ செக்அப் பண்ணிக்கணும்னு தெரியும். இப்போ ஐ செக்அப்னா விதவிதமான ஐ ப்ராப்ளம்லாம் இருக்குது. பட் 40 வயசுக்கு அப்புறம் இது வலியே கிடையாது, பார்வை அப்படியே போயிடலாம். அதனால நம்ம இதை நீங்கள் என்னெல்லாம் புரியலையோ இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பேப்பரில், பட் புரியாத விஷயம்லாம் கூட டவுட்டை கிளியர் பண்ணி நீங்கள் நல்ல கிளியராக எழுதினீங்கன்னா ஒரு செக்டர் ஆஃப் பாப்புலேஷன் நம்ம ரெகுலராக ஐ செக்அப் பண்ணோன்னா அப்போ நம்ம இந்த வருஷம் we have achieved something. ஏன்னா எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் வரணும், தெரியாமல் போயிடக்கூடாது. ரொம்ப பார்வை போயிட்டு வந்தானா போனது போயாச்சு. ஸோ யாரெல்லாம் வரணும்னு இவர் சொன்ன மாதிரி 40 வயசுக்கு அப்புறம் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கணும். செக்அப் பண்ணிட்டு அவள் தைரியமாக டாக்டர்கிட்ட கேட்கணும், நீங்கள் எங்களுக்கு ப்ரெஷர் வியாதி இன்னும் இல்லை பார்த்து எல்லாரும் கேட்கணும். ஃபேமிலியில் யாருக்கோ அப்பாவுக்கு தாத்தாவுக்கு யாருக்கோ இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஐ செக்அப் பண்ணிக்கணும். அப்புறம் கண்ணில் அடிப்பட்டதுனால கண்ணில் ப்ரெஷர் வியாதி வரலாம், ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தால் அதனால ப்ரெஷர் வியாதி வரலாம். ஸோ சில கண்ணுக்குள்ளேயே சில இன்ஃப்ளமேஷன்லாம் வரும், அதனால ப்ரெஷர் வியாதி வரலாம். ஸோ கண்ணில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே கிளாரிஃபை பண்ணிக்கணும், கண்ணில் ப்ரெஷர் ப்ராப்ளமும் வந்திருக்கா, அதுக்கு டெம்பரரியாக ட்ரீட்மெண்ட்டாக லாங் டேர்மாக. நிச்சயமாக கிளாக்குமான்னு வந்துச்சுன்னா லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுவாள். சில பேர் வெறும் மருந்து கடையில் போய் ஆஸ்துமா இருக்குது தானாக நினச்சி இன்ஹேலர் போட்டுட்டு அலர்ஜி வந்திருக்குன்னு சும்மா கண்ணுக்கு ஸ்டீராய்ட் ட்ராப்ஸ் போட்டுட்டே இருப்பாள். நம்ம டாக்டர் கிளினிக்கில் போய் உட்காந்தா டைம் வருது, லீவ் எடுக்க முடியாதுன்னு. ஸோ இந்த ஸ்டீராய்ட் ட்ராப்ஸ்னால கண்ணில் ப்ரெஷர் வரும். ஸோ இட்ஸ் மீனிங்லெஸ், தேவையில்லாமல் நம்ம கண்ணில் ஒரு டிசீஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுவும் அது முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக தெரியாது, இப்படி சைடுலேன்னு பார்வை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக போயிடும். இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் டிசீஸ். ஸோ அதனால ஏன் டேஞ்சரஸ்னா ஃபீவர் வந்தால் உடம்பு முடியாமல் உடனே ஓடுவோம் டாக்டர்கிட்ட ட்ரீட் பண்ணிடுவோம். இதில் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம குரூப்லேயே யாருக்கு இருக்குன்னே தெரியாது. ஸோ நம்ம செக்அப் பண்ணிக்கிறது இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இப்போ டயபிட்டிஸ்னால அந்த ரெட்டினா டேமேஜ் ஆனதுனால அதனால ஒரு மோசமான கிளாக்கமா வரும்.
அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன். ஹை மைனஸ் பார் இருக்கிறவங்களுக்கு கிளாக்கமா வர சான்ஸ் இருக்கு. ஸோ பிறந்த குழந்தைக்கே வெளிச்சத்தையே பார்க்க மாட்டேங்கிறது, கண்ணு சைஸ் பெருசா இருக்குன்னா ஒரு கால் கிளாக்கமா இருக்கும்னு போய் செக்அப் பண்ணிக்கணும். நம்ம தைரியமா நம்ம சைல்ட் ஸ்பெஷலிஸ்டே கேட்கலாம், கண்ணில் எங்க ஃபேமிலியில கிளாக்கமா இருக்கு, குழந்தைக்கு ஏதோ கண்ணு பெருசா இருக்கு, சரியா ஃபோக்கஸ் பார்க்குற மாதிரி இல்லை, தோணலை, கண்ணில் தண்ணி வருதா, போய் நிச்சயம் போய் செக்அப் பண்ணிக்கணும். ஸோ இந்த எல்லா ஏஜ் குரூப்லயும் பண்ணணும். பட் நார்மலா இருக்கிறவா 40 இயர்ஸ்க்கு மேல 100% இயர்லி ஒன்ஸ் செக்அப் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ்லயே வெறும் ஐட்ராஸ் போட்டே சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ விதவிதமா சர்ஜரி வந்துருக்கு. ஸோ அந்த எந்தெந்த ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ் ப்ராரம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். மருந்து போட்டுட்டே இருக்கட்டும், ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அது எவ்வளோ தூரம் பார்வை டேமேஜ் ஆயிருக்குன்னு ஸ்க்ரீன் பண்ணோம். அதில் வந்து மின்னைக்கு டேமேஜ் ஜாஸ்தி ஆயிருக்குன்னா மருந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். இல்லையே மருந்துல கூட நம்ம எதிர்பார்த்த லோ ப்ரெஷர் வரலன்னா சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரியிலேயே விதவிதமான சர்ஜரி இருக்கு, டிபெண்டிங் எந்த ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ் இருக்கோ அதுக்கேற்றாப்புல ட்ரீட் பண்ணுவோம். இதெல்லாம் டாக்டர் பண்ணுவா. பட் நம்மளுக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு 10 கொஸ்டின் கேட்டுக்கலாம். மருந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு மருந்து பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போடக்கூடாது. எப்பவுமே ஒரு 2 மருந்து 3 மருந்து பாட்டில் இருக்கணும். ஒன்று முடிய அடுத்தது வாங்கிடணும். ஏன்னா கரெக்டாக அந்த டைம் பிரகாரம் போடணும். நாங்களாம் அவ்வளோ ஸ்ரத்தையா எங்கள் பேஷண்ட்ஸை எப்படி மருந்து போடணும், எப்படி கண்ணை ப்ரெஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நாங்கள் இந்த பேஷண்ட்ஸ்க்கு கிளாக்குமானா ஃபாலோ அப் இருக்கணும் இல்லையா. இந்த டிசீஸ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. ஸோ வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாக வந்தாலும், ரொம்ப மோசமான டிசீஸ் 3 தடவை வரணும். ஸோ எப்படி நம்ம காப்பாற்றுவோம்? பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுப்போம் ஃபாலோ அப் வர. அப்புறம் ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுவோம், உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட் கிட்ட வந்துட்டு வரணும்னு. சில வயசானவருக்குலாம் யாரையா துணைக்கு கூட்டின்னு வரணும், அவள் லீவ் போடணும் அவள் ஆஃபீஸில். ஸோ இதெல்லாம் நிறைய பிளானிங் இருக்கு. ஸோ இந்த பிளானிங்க்கு அண்ணா அவள் மனசை ஆழமாக பதிஞ்சு விட்டுனா அவள் நிச்சயம் வருவாள். ஸோ எந்த ஐ கேம்ப்லாம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் ப்ரெஷர் செக் பண்ணுவோம். எல்லாருக்குமே எல்லா இடமும் எந்த ஐ கேம்ப்லையும் கேட்ராக்ட் மட்டும் பண்ண மாட்டான். ஸோ அதெல்லாம் செக்அப் பண்ணி அவள் அந்தந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிடுவா. ப்ளஸ் இந்த 1 வீக் பண்ணிட்டு எல்லாருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ஐ செக்அப்னு, கிளாக்குமா பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ ஐ செக்அப். நம்ம பேஷண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஏதோ வாக்கிங் பேஷண்ட் இருந்தாலும் சரி, ஃப்ரீ ஐ செக்அப் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதில் நாங்கள் 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒருத்தர் கிளாக்குமா இருக்கு, அவளோட வந்த ஃபேமிலி மெம்பர் செக் பண்ணிட்டு அவளுக்கும் 50% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ தெர் ஆர். அப்புறம் முடியாத பேஷண்ட்டுக்குலாம் நிச்சயமா வீல் கோ அவுட் ஆஃப் வே டு ஹெல்ப் தெம், பிகாஸ் வி ஹாவ் அ சேரிட்டபிள் சென்டர். ஸோ இட்ஸ் நாட் தட் வசதி உள்ளவாதுக்கு தான் இங்கே பார்ப்போம் இல்லை. முடியாதவங்களுக்கு நாங்கள் ப்ரீ சர்ஜரி பண்ணுவோம், கன்செஷன் சர்ஜரி பண்ணுவோம். அவளுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் ப்ராசஸஸ் பண்ணுவோம். பட் த ஃபைனல் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இது வந்து டிசீஸ் ட்ரீட் பண்ணலைன்னா பார்வை போயிடும். ஸோ நம்ம மேக்ஸிமம் காப்பாற்றி ஆகணும். 3 to 5% மேலே பாப்புலேஷன்ல இருக்கும். ஒரு 100 பேர்ல இவ்வளோ பேருக்கு இந்த டிசீஸ் இருக்கும். அதனால நம்மளுக்கு நமக்கெல்லாம் ஒன்று வராதுன்னு நினச்சிருக்காம நம்ம ரெகுலராக அவேராக பண்ணணும். அண்ட் there's nothing stronger than the pen சொல்லுவா. ஸோ நாங்கள் எங்கள்கிட்ட பேசினதை புரிஞ்சு அதை அழகாக எழுதி ஏன் எல்லாரும் செக்அப் பண்ணிக்கணும்னா, உங்களோட பேப்பர்ஸை படிக்கிற வாழ்க்கை இவ்வளோ பேருக்கு அவேர்னஸ் வரும், அவ்வளோ பேர் செக்அப் பண்ணி. ஸோ ப்ராசஸ் இருக்குன்னா அவளுக்கு இந்த ஐல ப்ரெஷர் இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு நார்மல் ப்ரெஷர் இருக்கணும். ஸோ ப்ரெஷர் எப்போ ஜாஸ்தி ஆகும்? ப்ரெஷர் ஜாஸ்தி எப்போ ஆகும்னா, ஒன்று வந்து சரியா ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லை ட்ரெயின் ஆக மாட்டேங்குதா. ஸோ அந்த ஜெனட்டிக்கா அந்த டிசீஸ் இருக்கிறவாளுக்கு அவளோட ட்ரைனேஜ் சேனல்ஸ் இஃபெக்டிவா இருக்காது. The fluid which is being pumped into the eye has to keep going out. So those channels get blocked. It's a genetic process. It's not just you inherit the disease. The disease or different how all the damages ஆகும் எல்லாமே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா it will all go to blindness. முதல்ல ட்ரைனேஜ் கொஞ்சம் பார்ஷியலா பிளாக் ஆகும், அப்புறம் நிறைய பிளாக் ஆகும், முழுசா பிளாக் ஆகும். ஸோ வேற மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் வரும். அதனால இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஜீன் இருக்குங்க. இந்த ஜீன்னால அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ மாறும். அந்த ஸ்ட்ரக்சர் மாறதுனால அந்த டிசீஸ் வரும். அதனால நாங்கள் ஐ எக்ஸாமின் பண்ணிச்சே தெரிஞ்சிடும் இந்த பேஷண்ட்க்கு சந்தேகம் இருக்கு. இந்த பேஷண்ட்க்கு ஆங்கிள்ஸ்னு ஒன்று சொன்னார் இல்லையா, ஐல ஒரு ஏரியா ட்ரைனேஜ் ஏரியா அது ரொம்ப நேரோவா இருக்கும். அது லென்ஸ் வச்சு பார்ப்போம். நேரோவா இருக்குன்னா அதுக்கு சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம். நேரோவா இருக்கு, இது பிளாக்குமா மாறிடும், பிளாக்குமா ஆயிடுச்சுன்னா அதுக்கு லேசர் பண்ணி அந்த ஸ்டேஜ்லேயே சில பேரை காப்பாற்ற முடியும். ரொம்ப ஏர்லியா வந்துட்டா. இல்லை மருந்து போட்டு அந்த ட்ரைனேஜை ஓப்பன் பண்ணுவோம்.
the drops ஆல அந்த angle open ஆகும். So அது மாதிரி different ways of treatment is there. So you have to trust that நம்ம வந்து பேஷண்ட்ஸை கைட் பண்ணி அங்கே அனுப்புவோம். அதுக்கு இப்போ இந்தியாவில் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு அண்ட் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. சர்ஜரிஸ்லாம் அந்த மாடர்ன் சர்ஜரிஸ்ல ரொம்ப நிமிஷமா விதின் 5-10 minutes யூ கேன் டூ த சர்ஜரி அண்ட் த பேஷண்ட் கேன் கோ டு ஒர்க் த நெக்ஸ்ட் டே. ஸோ இப்போலாம் எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க், தே டோன்ட் ஹேவ் லீவ், தேர் இஸ் நீட் டு கோ பேக். ஸோ த ரிகவரி இஸ் வெரி ஃபாஸ்ட். அதுக்கு எத்தாப்புல 80% போயிடுச்சுன்னா அவளுக்கு 20% போட்டுக்கு மேபி just a few years ஆகும். But if it is in a very early stage, it has got diagnosed now, with medicines you can drag the disease. You cannot cancel it out. இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் வந்திருக்குன்னா அவன் ரெகுலரா செக்அப் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி யூ வில் ஹாவ் டு கீப் ட்ரீட்டிங் தம், தென் த டிசீஸ் அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். திருப்பி கொஞ்ச நாள் இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி செக்அப் பண்ணி மெடிசின்ஸ் மாற்றுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை இதுக்கு ஆப்ரேட் பண்ணோம், சில சிம்பிளர் சர்ஜரிஸ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் மோசமாச்சுன்னா மோர் டிஃபிகல்ட் சர்ஜரிஸ் பண்ணணும். ஸோ த ஹோல் what you can do is, if the patient comes early, he has to be coming to you on a regular basis, twice a year வந்துருக்கணும். பட் யூ கேன் அந்த டிசீஸை அவரை சமாளிச்சு அவ லைஃப் பூரா பார்வை கொடுக்குற மாதிரி நம்மளால பண்ண முடியும். வேற அவ வராமையே விட்டுட்டு ஒரு தடவை வந்துட்டு 4 வருஷம் கழிச்சு வந்தா பாதிக்கு மேல போயிருக்கும். அப்போ போனது போயாச்சு, இருக்கிறத தான் காப்பாற்ற முடியும். அதனால நம்ம வந்து இன்ஸ்டில் பண்ணணும். டிசீஸ் கண்டுபிடிச்சா மட்டும் போராது, பார்த்துட்டே இருக்கணும். அப்போ உங்க லைஃப் லாங் பார்வையை காப்பாற்ற முடியும். மேபி 5 to 10 yearsல போயிடும். certain kinds of glaucoma faster progress ஆகும், certain glaucoma slower progress ஆகும். Third leading cause of cataract is the most leading cause. பட் என்னன்னா cataract is reversible. நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம்னா ஃபுல் பார்வை கொடுக்கலாம், ஒரு கால் உள்ள நரம்பு நார்மலா இருக்குன்னா. இந்த glaucomaல போனது போயாச்சு. கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குமா டிசீஸ்? The disease is there in the population. ஒரு 3 to 18% of the population. Prevalence படி 3.2% of the population வந்து இருக்கு. பட் இதே ரேட்ல போனா you're doing a very major service to the society. Free camps நாங்க பண்ணிட்டே இருக்கோம். நாங்க every day there are 2 eye camps or 3 eye camps which are happening in our main hospital. In all our 26-27 centers there are eye camps happening all the time. In fact, in many of the eye hospitals there are camps happening. There are poor patients who are being taken care, given concessional treatment, and there are free hospital which we have where any patient can walk in and be given the same treatment which we are giving for our patients. We can treat all diseases. So இதெல்லாம் தான் நம்மளால பண்ண முடியும். பட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ணாலும் போறாது. எஜுகேட்டிவ் மெட்டீரியல் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கணும். வேற அங்க ஐ செக்அப், விஷன், நரம்பு செக்அப், ப்ரெஷர் செக்அப் எல்லாம் பண்ணி யாருக்கெல்லாம் அங்கேயே ட்ரீட் பண்ண முடியுமோ ட்ரீட் பண்ணுவோம். பட் கொஞ்சம் கூட ஐ ப்ராப்ளம் இருக்கானா அவளெல்லாம் மெயின் சென்டர்ல கூட்டின்னு வந்து ஃப்ரீயா செக்அப் பண்ணி அவளை ட்ரீட் பண்ணி அமிச்சு அவளுக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து அவளையும் ஃபாலோ அப் பண்ணி, ஸோ தட் ஒரு தடவை பண்ணா மட்டும் போறாதே, பார்த்துட்டே இருக்கணுமே. ஸோ த்ரூ அவுட் இட்ஸ் அ லைஃப் லாங் டிசீஸ். பிகாஸ் வி ஹாவ் ஒன் என்டையர் லிஸ்ட் ஆஃப் அவர் glaucoma பேஷண்ட்ஸ். அவளுக்கு மெசேஜஸ் போயிட்டே இருக்கும். பட் எத்தனையோ பேஷண்ட்ஸ் ஆல் ஓவர் ப்ராப்ளமோட இருக்கா இல்லையா? ஸோ அவாவா ஊர்ல இருக்கிற நம்ம கிட்டயே தான் வரணும்னு இல்லை, அங்கங்க நல்ல டாக்டர்ஸ் இருக்கா, அவாவா கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கணும்னு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதனாலதான் வேர்ல்ட் ஓவர் இந்த வீக், ஃபுல் வீக் வேர்ல்டு glaucoma வீக்னு செலிப்ரேட் பண்றாங்க. சில பேர் ப்ரெஸ் மீட்ஸ் வைப்பா, சில பேர் வாக்கிங் பண்ணுவா, இன்ஃபர்மேஷன் பண்ணுவா, பப்ளிக் கேம்ப்ஸ் பண்ணுவா, லெக்சர்ஸ் கொடுப்பா. ஸோ தேர் ஆர் 100 different ways you can reach out to the people. Cost of the treatment is one time treatment இல்லையா? சிலதான் மருந்துலாம் எல்லா ரேஞ்சஸ்லயும் இருக்கு ப்ரைஸஸ். இப்பெல்லாம் இந்தியன் ட்ரக்ஸே நிறைய இருக்கு which are not very costly. So depend on the stage of the disease. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் வாங்கி, அந்த ஒரு பாட்டில் வாங்கினானா கரெக்டா ஒரு சொட்டு போட்டானா 3 வாரம் வரும்.
ஸோ 100 ரூபாயிலையும் ட்ரீட் பண்ணலாம், 1000 ரூபாய்க்குள்ளேயும் ட்ரீட் பண்ணலாம். எவ்வளோ மருந்து போடுறா, எத்தனை டிசீஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கு, ஒரு மருந்துல கண்ட்ரோல் ஆகல, 2 3 மருந்து போடணும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அஃபோர்ட் ஆகலைன்னா முன்னாடியே சர்ஜரி பண்ணிடுவோம். ஸோ தட் கொஞ்சம் சர்ஜரி பண்ணாலும் அந்த டிசீஸ் கம்ப்ளீட்டாக போகாது. சர்ஜரி பண்ணால் ப்ரெஷர் லோ ஆகி கொஞ்சம் வருஷம் பார்த்துட்டே இருக்கச்ச ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இஃபெக்டிவாக இருக்காது, திருப்பி மருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட் சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இட் இஸ் நாட் தட் கேட்ராக்ட் எடுத்துட்டோம்னா அப்புறம் அவள் கேட்ராக்டே வராத மாதிரி இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷரை எவ்வளோ லோவாக வச்சுட்டு அது நரம்பு டேமேஜ் ஜாஸ்தி ஆகாத மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்போம். அது நடுவில் சர்ஜரி பண்ணுவோம், நடுவில் டாஸ் போடுவோம், நடுவில் இது பண்ணுவோம். அது கண்டினியூஸாக அவளுக்கு பார்வையை காப்பாற்றும். சர்ஜரினா எனிதிங் ஃப்ரம் 15 to 20,000 to 25,000. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போதான் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, முடியாத பேஷண்ட்ஸ்லாம் இந்த கிளாஃபோமா சர்ஜரிலாம் அவளுக்கு நிறைய ஹெவி கன்செஷன்ல பண்ணலாம். முக்கால்வாசி போயிருக்கும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இதை பிடிக்கணும் இல்லையா. அப்போ அவருக்கு 90% பார்வை இருக்கு, 95% பார்வை இருக்குன்னா இட் பி சச் எ ரிலீஃப் அந்த பேஷண்ட். நம்ம நிறைய நரம்பு நல்லா இருக்கு, நம்ம என்ன வருஷத்துக்கு 2 தடவை வந்து செக்அப் பண்ண சொல்றா, மருந்து போட சொல்றா, அது போடுவோம். ஸோ நாங்கள் எஜுகேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் எங்கள் பேஷண்ட்டை. எங்களோட பேஷண்ட் எங்கேயும் போக மாட்டா, நிச்சயம் வருவா. பட் எத்தனையோ பேர் வராமல் இருக்கா இல்லையா, நன்னா இருக்கும்னு நினச்சின்னு வராமல் இருக்கா. அவளை அங்கங்கே அனுப்பிச்சு செக்அப் பண்ண